வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஒரு தமிழ் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான மாதம் சித்திரை மாதம். அதில் அமாவாசை வந்திருக்கு. அதனுடைய பலனை பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, இன்ஃபேக்ட் எப்பயும் போல் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த பரிகாரம் ரொம்பவே தலையெழுத்தை மாற்றக்கூடிய பரிகாரம். ஸோ என்னங்கிறதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏப்ரல் மாதத்தில் 17ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாள். அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்து சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் அமாவாசை. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எப்படி சித்ரா பௌர்ணமி என்று பெரிய சிறப்பாக சொல்லப்படுதோ, அதுபோல சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை சிறப்பான நாளாக சொல்லப்படுது. இந்த சித்திரை அமாவாசை ஏப்ரல் 14ஆம் தேதி வருது. அன்றைய தினம் கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் மாறுவதற்கு தயாராகுது. அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசையிலிருந்து தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையிலிருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். இன்ஃபேக்ட் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சிறப்பான முறையில் அமைகிறதுனால இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பெரிய பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு காத்திருக்கு. ஸோ உங்கள் ராசிக்கும் பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது. கிரகங்களால் இனி நடக்கிறத எதையும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக கிரகங்களால் இனி இது நடந்தே தீரும். ஸோ என்ன நடந்தே தீரும், எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதோடு பரிகாரமும் இந்த நாளில் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு சூப்பரான யோகமும் கிடைக்கும். அதாவது நீங்கள் நினச்ச காரியம் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதுக்கான பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சு பலன் பெற முடியும். வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம நடுவில் ஓட்டி பார்த்தீங்கன்னா பலன்களும் புரியாது, பரிகாரங்களும் புரியாது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து பலன்கள் பரிகாரங்கள் ரெண்டையுமே தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் சித்திரை அமாவாசை பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் அமாவாசை தினமானது ஏப்ரல் 14 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வர இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை திதியை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையை சுலபமாக தீர்த்து விடலாம். அதற்கான ஒரு எளிய பரிகாரம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் செய்ய ஒரு முக்கியமான பொருள் கொண்டு வந்து நீங்கள் முன்கூட்டியே வீட்டில் வைக்க வேண்டும். அதற்காக தான் முன்கூட்டியே இந்த பரிகாரத்தை சொல்கிறேன். இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பனை ஓலை. ஆக்சுவலி கிராமப்புறங்களில் இது சுலபமாக கிடைத்துவிடும். நீங்கள் நகர்ப்புறங்களில் இருந்தால் யாரிடமாவது சொல்லி இந்த பனை ஓலையை அமாவாசைக்குள் கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் வைங்க. அமாவாசை அன்னைக்கு பரிகாரம் செய்ய வசதியாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பண படையல் வழிபாடுகளை எல்லாம் முடித்துருங்க. அதுக்கப்புறமேட்டு குலதெய்வத்தை வேண்டி பூஜையில ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட வேண்டும். அதுக்கப்புறம் தான் இந்த பரிகாரம் செய்யணும். எடுத்து வைத்திருக்கக்கூடிய பண ஓலையில உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில எழுத வேண்டும். உதாரணத்திற்கு கடன் தீர வேண்டும், கடன் சும தீர வேண்டும் என்று எழுதலாம். இல்ல திருமணம் நடக்க வேண்டும் என்றும் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று எழுதலாம். இல்ல வேலை கிடைக்க வேண்டும், தங்கம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், இந்த மாதிரி எழுதலாம். இல்ல குறிப்பிட்ட ஏதாவது பர்சனல் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை விலக வேண்டும் எழுதலாம். இப்படி உங்களுடைய வேண்டுதலை எதுவாக இருந்தாலும் அந்த பண ஓலையில எழுத வேண்டும். இதுல எழுதுறதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எழுதாத பேனாவில் பண ஓலை மேல எழுதணும். எழுதாத பேனானா எழுதணுங்கிற அப்புறம் எழுதாத பேனாங்கிற என்னடா சொல்ல வர அப்படின்னு நீங்க கரெக்டா இந்த இடத்துல தெரிஞ்சுக்குங்க. நீங்க எழுதியது அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரியக்கூடாது. எழுதுற பேனால எழுதுனா தெரியும். ஸோ எழுதாத பேனாவில் எழுதுங்க. ஒருவேளை எழுதாத பேனாவில் உங்களுக்கு எழுதுறதுக்கு தெரியல அப்படின்னா வேப்பங்குச்சி, நெல்லி மரத்து குச்சி, மாதுளை மரத்து குச்சி, இது போல ஏதாவது மரக்குச்சி இருக்குன்னா அந்த மரக்குச்சியை எடுத்து அந்த பண ஓலையில உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில எழுதுனீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ எழுதாத பேனால எழுதணும், அதுதான் கான்செப்ட். எழுதுனதை பூஜரையில வைத்திருங்க. அமாவாசை அன்னைக்கு பண ஓலையில வேண்டுதலை எழுதி பூஜரையில வைத்துட்டீங்கன்னா அடுத்த 15 நாள் இந்த ஓலை பூஜரையில இருக்கணும். அடுத்து மகா சித்ரா பௌர்ணமி திதி வரும். அந்த நாள்ல அந்த பண ஓலை எடுத்து நிலைவாசல்ல கட்ட வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் அந்த பண ஓலை உங்க வீட்டு நிலைவாசல்ல இருக்கணும்.
மீண்டும் அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாள்ல இரவு 9 மணிக்கு மேல அந்த பண ஓலை எடுத்து வீட்டுக்கு வெளியே நெருப்புல கொளுத்து விட வேண்டும். இதை நீங்க சரியான முறையில நான் சொன்னதை பின்பற்றி செய்து முடித்து விட்டால் அந்த பண ஓலையில் என்ன விஷயத்தை எழுதி வைத்தீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்துவிடும். இது ஆதி காலத்து பரிகாரம், ஒரு பெரிய பிரபல ஜோதிடரால் சொல்லப்பட்ட பரிகாரம். அதனாலதான் உங்களோட இதை நான் ஷேர் பண்ணேன். செலவு எதுவுமே இல்லாம உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த பரிகாரம் சொல்லியிருக்க. பண ஓலையை எடுத்து வர வேண்டும் என்பதற்காகவே முன்கூட்டியே இந்த பரிகாரம் சொல்லியிருக்க. இந்த வருட பரமவ வருடம் அப்படிங்கிறதுனால இந்த சித்திரை அமாவாசை அன்னைக்கு இது நீங்க செய்து விட்டால் உங்க வாழ்க்கையில சக்சஸ் நிச்சயம் உங்களை வந்தடையும். இந்த அமாவாசை திதியில இந்த பரிகாரத்தை செய்ய தவற விட்டீங்கன்னா அடுத்த அமாவாசை திதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லதே நடக்க இந்த அமாவாசையில இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது. ஸோ சித்திரை அமாவாசையில செய்ய வேண்டிய பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கிரகங்களால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்றேன். கிரகங்களால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எவரிடமுமே எளிதில் பழகக்கூடிய ரிஷபராசி நேர்களே, இந்த பிரபவ வருட புத்தாண்டு பிறந்து சித்திர மாதத்துல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் அமாவாசையில கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலும் குருவோடு பரிவர்த்தனையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோகமும் இருக்கு. நீச்சம் பெற்ற புதனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தையும் உருவாக்குறார். ஸோ கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நிறைய யோகங்களை உங்களுக்கு உருவாக்குது. இந்த யோகங்கள் உருவாக்கக்கூடிய அடிப்படையில தான் உங்களுக்கு புத சுக்கிர யோகமே அமைகிறது. எனவே மனக்கவலை இந்த அமாவாசைக்கு பிறகு மாறும், பணக்கவலையும் தீரும். புதிய முயற்சிகள் யாவிலுமே வெற்றியானது உங்களுக்கு கெட்டோ. அடுத்தவர்கள் நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில ஆதாயங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும். அதுக்கான நேரம் இதுதான் என்பதை புரிஞ்சுக்குங்க. விரயஸ்தானத்துல சூரியன் இருப்பதால் மருத்துவ செலவு உண்டு. ஸோ விரயஸ்தானத்துல சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படாம இருக்க உடலை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்க ராசியில சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துல உச்சம் பெற்று சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகம் இந்த அமாவாசையில பெறுகிறார். எனவே இதனால தொட்டது துளங்கோ, தொழில முன்னேற்றம் ஏற்படும், வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் வந்து சேரும். இதுவரை கடுமையாக முயற்சித்து முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது நீங்க நினைச்சீங்கன்னா துரிதமாக முடிவடையோ, தனவரவு திருப்தி தரும். அதோடு வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து வரக்கூடிய அழைப்பு வியக்க வைக்கோ. அந்த மாதிரி அழைப்பு வரும்போது அதை கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணிக்குங்க. இதை தொடர்ந்து சித்திர அமாவாசைக்கு பிறகு கும்பராசிலராகவும் சிம்ம ராசியில கேதுவும் சஞ்சரிக்க போகிறார். இதன் விளைவாக உங்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக அமையோ. பழைய நிறுவனங்களை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில ஆர்வம் காட்டுவீங்க. வாடகை கட்டிடத்துல நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முன்வருவீங்க. அதோடு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில ஆர்வம் காட்டுவீங்க. சுகஸ்தான கேதுவின் பலத்தால் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு. பயணம் அதிகரிப்பதன் காரணமாக உடல் அசதி, காலம் தாழ்ந்து சாப்பிடுதல் உருவாகும். இந்த டைம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா இந்த சித்திர அமாவாசையிலிருந்து மேசராசிக்கு புதன் வருகிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கிறார். இது உங்க ராசிக்கு 12வது இடத்துல புதன் வருவதால் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்ற நிதிப்படி வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனா இருமடங்கு செலவு ஏற்படும். குடும்ப பிரச்சனை கூடும். பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் வாயிலாக வரக்கூடிய பிரச்சனையால் மன அமைதி குறையும். இடமாற்றம் மற்றும் வீடு மாற்றம் செய்ய முன்வருவீங்க. அதோடு மனக்குழப்பங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். அதுக்கான நேரமாக இந்த நேரம் அமையும் சொன்னா மிகையாகாத உண்மை. ஆக மொத்தம் உங்க ராசியில பிறந்தவங்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு பொன்னான நேரம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமை தரும். கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கைகூடி வரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்புல ஆர்வமானது கூடும். பெண்களுக்கு குடும்ப சும கூடினாலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பாசிட்டிவாக பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலன்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் முக்கியமான பரிகாரம் பலன்கள் எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.